நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ரஹ்மான் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அதற்கு பிறகு வாழ்ந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அமைதியையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம், தூய இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் தடுத்த தீய காரியங்களை விட்டும் பாவச் செயல்களை விட்டும் விலகி இருப்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமீனான ஆணின் மீதும் ஒவ்வொரு மூமீனான பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறார்களோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதிலிருந்து முழுமையாக விலகி வாழ்வது நம் மீது அல்லாஹ் சுமத்திய ஒரு கடமை. மூமின்களுக்கு அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களில் இருந்து இறுதி காலங்கள் வரை இந்த துனியாவில் வாழுகிற மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை, உங்களின் நற்செயல்களை வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளையிடுகிறார். மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அல்லாஹ்வுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய நபியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் அவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது, அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு, அவனுடைய கிருபைக்கு நாம ஆளாக்கப்படுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் அல்லாஹுவால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம இலக்காக ஆகிறோம்,
அல்லாஹ் நம் மீது அருள் புரிகிறான். இப்பொழுது அல்லாஹ்வுக்கு நாம கீழ்ப்படிந்து வாழும்போது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம கீழ்ப்படிந்து வாழும்போது அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம ஆளாக்கப்படுகிறோம். மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் தடுத்த நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் முதல் நம்ம வரைக்கும் இந்த துனியாவில் வாழக்கூடிய கியாமத்து நாள் வரை இந்த துனியாவில் வாழுகிற மூமின்களுக்கு அல்லாஹ் தடுத்த ஒரு செயல், அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அதை எந்த ஒரு மூமினும் சாப்பிடக்கூடாது. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை உட்கொள்வது மூமின்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் அனுமதித்ததைத்தான் மூமின்கள் சாப்பிட வேண்டும். அல்லாஹ் அனுமதித்த தூய்மையான உணவைத்தான் அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா பக்ரா 2வது சூறாவில் உள்ள 172, 173 ஆகிய 2 ஆயத்துக்கள், 2 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ள, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லுகிறான், மூமின்களே, நாம் உங்களுக்கு கொடுத்ததில் தூய்மையானதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தூய்மையானதுன்னா என்ன? சுத்தமானதுன்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அனைத்தும் சுத்தமானது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களும் நமக்கு அனுமதித்த அனைத்து உணவுப் பொருட்களுமே தூய்மையானது. அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த எந்த ஒரு உணவும் தூய்மையான உணவு கிடையாது. அப்ப இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட உணவுகள் இருக்கிறது, அது இஸ்லாத்தில் அசுத்தமான உணவு. தடை செய்யப்பட்ட அத்தனை உணவுகளும் இஸ்லாத்துல அசுத்தமான உணவு. தூய்மையான உணவு என்று சொன்னால் சுத்தமாக சமைப்பது என்று அர்த்தம் கிடையாது. சுத்தமாக சமைக்கிறதா இருந்தாலும் சுத்தமாக சமைக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மரபு. ஆனால் சுத்தமாக சமைப்பதற்கு முன்பு தூய்மையானது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அனுமதித்த அனைத்தும் தூய்மையானது. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், நாம் உங்களுக்கு கொடுத்ததில் தூய்மையானதையே நீங்கள் உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹுவையே வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். அப்ப அல்லாஹ்வை நீங்க வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் உங்களுக்கு கொடுத்ததில் தூய்மையானதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனம் அல் பக்ரா சூராவுல 172வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்துல அசுத்தமான ஹராமாக்கப்பட்ட உணவுகள் எது அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்றான். இது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நாமும் பலமுறை பயான்ல உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அடுத்த வசனமான அல் பக்ரா சூராவுல 173வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்த வத்தம வலஹுமல் ஹின்ஸீரி வலஹுமல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் ஃபமனில் துர்ர கைர பாகி வலா ஆதிம் ஃபலா இஸ்ம அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தானாக செத்தது, இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டது, இந்த 4 உணவுகளை அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கிறான். தானா செத்த ஆட்டுடைய இறைச்சியையோ, கோழியுடைய இறைச்சியையோ, மாற்றுடைய இறைச்சியையோ நாம சாப்பிடக்கூடாது, தானா செத்து போனது. இரண்டாவது என்ன? இரத்தம். எந்த ஒரு இரத்தத்தையும் சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இரத்தம் கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் நாம இன்னைக்கு இரத்த தானம் செய்கிறோமே, அந்த இரத்த தானம் செய்கிறது இஸ்லாத்துல குற்றம் இல்லை. இரத்த தானம் என்பது வேறு, இரத்தத்தை சாப்பிடுவது என்பது வேறு. இரத்த தானம் செய்வதற்கு
அனுமதி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துல உடம்பில் அவர்களுக்கு இரத்தம் அதிகமாகிவிட்டால் இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நபி அவர்களின் காலத்தில் இருந்தது. அதிகமா உடம்புல ரத்தம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா ரத்தத்தை எடுத்து வெளியே விடுவாங்க. அப்ப ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. ரத்தத்தை வெளியேற்றுற பழக்கம் நபி அவர்களின் காலத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் இரத்த தானம் செய்வது மார்க்கத்தில் கூடும். அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இல்லை. எந்த ஒரு இரத்தத்தையும் சாப்பிடுவதை அல்லாஹ் நமக்கு தடை செய்கிறார். மனித இரத்தத்தையோ ஆடு மாடு கோழியுடைய இரத்தத்தையோ எந்த ஒரு இரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு சில இடங்களில் இரத்தத்தை சமைத்து இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதெல்லாம் இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட இரத்தத்தை பச்சையா சாப்பிடுவதும் ஹராம், அதை வேக வைத்து சமைத்து சாப்பிடுவதும் ஹராம். அல்லாஹ் இதை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். மூணாவது விஷயம் பன்றியின் இறைச்சி. அப்ப அந்த பன்றி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் தெரியாத தொழாத முஸ்லிம்கள் கூட இதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பன்றி இறைச்சியை நினைக்கும் போதே ஒரு அருவருப்பு நமக்கு ஏற்படும். பன்றி இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்குனாங்கிறத தெரிஞ்சு அதை தொழுகிற முஸ்லீம்ல இருந்து தொழாத முஸ்லீம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. முஸ்லீம் சமுதாயத்துல யாருமே சாப்பிட மாட்டாங்க. பன்றி இறைச்சியை அல்லாஹ் எப்படி ஹராமாக்கினானோ அதை விட ஒரு மடங்கு மேல, இன்னும் பல மடங்கு மேல அல்லாஹ் ஹராமாக்கினது என்ன? வட்டி. வட்டி காசை சாப்பிடக்கூடிய முஸ்லிம்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தின் அடையாளத்தில் உள்ளவர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முஸ்லிம்களா என்று நமக்கு தெரியாது. முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அடையாளத்தில் உள்ளவர்கள். அப்ப பன்றி இறைச்சியை அல்லாஹ் எப்படி ஹராமாக்கினானோ அதுக்கு மேல வட்டியை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். பன்றி இறைச்சியை ஹராமாக்கின அல்லாஹ் மதுவை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். மதுவை அருந்தக்கூடியவர்கள், வட்டி காசை சாப்பிடக்கூடியவர்கள், ஒருத்தண்ட இருந்து திருடி ஏமாத்தி சாப்பிடக்கூடியவர்கள் எதை சாப்பிடுறாங்க? ஹராமாக்கப்பட்டதைத்தான் சாப்பிடுகிறார்கள். பன்றியின் இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அடுத்து நாலாவதாக அல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹுவின் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் பெயர் சொல்லாம அறுக்கப்பட்டதுல இரண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம அறுத்துட்டா அது ஹராமாயிரும். ஒருத்தர் அறுக்கிறார், ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ ஒட்டகத்தையோ அறுக்கிறார். அறுக்கும் போது சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தால்தான் அது ஹலாலான உணவு. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லல, சொல்லாம அறுத்துட்டா அது ஹராம் ஆயிரும். அல்லது அல்லாஹ்வுடைய பெயருக்கு பதிலாக வேறு ஒரு பெயரை சொல்லி ஒருத்தர் அறுக்கிறார். வேற ஏதோ ஒரு பெயரை சொல்லி, யார் பேரையோ சொல்லி, மனுஷன் பேரையோ அல்லது ஏதோ ஒரு சிலையுடைய பேரையோ, செத்து போன மனிதர்களுடைய பேர் யார் பேரையோ சொல்லி ஒருத்தர் அறுக்கிறார். அதுவும் ஹராம் ஆயிரும். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாவிட்டாலும் அது குற்றம், ஹராமாக்கப்பட்ட உணவு. அல்லாஹ்வுடைய பெயருக்கு பதிலாக மற்ற பெயரை ஒருவன் சொல்லி அறுப்பானே ஆனால் அதுவும் ஹராம். அது எப்படிப்பட்ட ஒரு செயல் என்று சொன்னால் இணை வைப்பு செயல், ஷிர்கான ஒரு செயல். இந்த பொருட்களை ஹராமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதை சாப்பிடவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது. இத பயான்ல கேட்கும் போது இந்த வசனத்தை நீங்கள் அல் குர்ஆனில இந்த ஆயத்தை வாசிக்கும் போது, படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். தானா செத்ததை, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, அதை விற்பனை செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரும். விற்பனை இஸ்லாத்துல செய்யலாமான்னு கேட்டா செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அல்லாஹ் நமக்கு எதை தடுத்திருக்கிறானோ அதை தொழிலாக செய்வதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது. மது அருந்துறது ஹராம், மது விற்பது ஹராம், மது விற்கக்கூடிய கடைகளில் வேலை பார்ப்பதும் ஹராம். அது மாதிரிதான் இந்த இறைச்சிக்கும் பொருந்தும். அப்ப தானா செத்து போனதை சாப்பிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, அதை விற்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அப்ப எதை அல்லாஹ் நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறானோ அதை விற்பனை செய்வதும்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல், தடுக்கப்பட்ட குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை நமக்கு குறிப்பிடுகிற பொழுது, உங்கள் மீது இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் எவராவது பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவைகளை உண்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. அல்லாஹ் கருணை மிக்கவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான். இந்த வசனத்துல, இந்த ஆயத்துல கடைசியா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறான். அப்ப இந்த உணவை சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இல்லாமல், விருப்பம் இல்லாமல், நிர்பந்தத்துல ஒருத்தன் இதை சாப்பிட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நிர்பந்தம்னா என்னன்னு தெரியுமா? நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லை, இதைத்தான் சாப்பிட்டாகணும். ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, பசியில் இருக்கீங்க, சாப்பிடுவதற்கு உணவே கிடைக்கல, இந்த ஹராமாக்கப்பட்ட இறைச்சி தான் இருக்குன்னு சொன்னா அதுதான் நிர்பந்தம். சாப்பிடுவதற்கு வேற பொருள் இருந்தா நிர்பந்தம் கிடையாது. அப்ப சாப்பிடுவதற்கு வேற பொருளே இல்லாம ஒருத்தன் ஹராமாக்கப்பட்டதை விரும்பாம வெறுத்து போய் உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஹராமாக்கப்பட்டதை சாப்பிட்டா அதுதான் நிர்பந்தம். ஒருத்தன் சொல்றாங்கிற காண்டி சாப்பிட்டா அதுக்கு பேர் நிர்பந்தம் கிடையாது. உலகமே சேர்ந்து சாப்பிட சொன்னாலும் நமக்கு வேறு வழி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஹராமாக்குனதை செய்யக்கூடாது. அப்படி ஹராமாக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள் இஸ்லாத்துல எப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டான். அடுத்த சூறாவான இந்த ஹராமாக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல 2வது சூறாவான அல் பக்கராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 6வது சூறாவான அன்ஆம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்ஆம் என்ற அந்த அத்தியாயம், அந்த சூறா இருக்கிறது, அந்த சூறா கால்நடைகளை பற்றிய செய்திகளை நமக்கு அறிவிக்கக்கூடிய, கால்நடைகளை பற்றிய அறிவுரைகள், உபதேசங்களை பேசக்கூடிய ஒரு சூறாவாக, ஒரு அத்தியாயமாக இருக்கிறது சூரா அன்ஆம். அந்த அன்ஆம் அத்தியாயத்திலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவற்றை நமக்கு ஹராமாக்கி வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறார். அன்ஆம் சூறாவில் உள்ள 120, 121 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதுல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டான். 119, 120, 121 ஆகிய 3 வசனங்களும் ஹராமாக்கப்பட்ட பாவத்தை விட்டு, அல்லாஹ் ஹராமாக்கிய பொருட்களை, உணவுகளை சாப்பிடுவதை விட்டு, அந்த அசுத்தமான நஜீசுகளை சாப்பிடுவதை விட்டு ஒரு மூமின் எந்த அளவுக்கு விலகி இருக்க வேண்டும், அதை ஒரு மூமின் எந்த அளவுக்கு தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் இந்த 119வது வசனம் 6வது சூறாவுல 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றா, வமாலக்கும் அல்லாஹ் தகுலு மிம்மா துக்ரஸ்முல்லாஹி அலைஹி வகத் ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும் இல்லா மல் துரீத்தும் இலைஹி வ இன்ன கஸீரல் யுலில்லூன பி அஹ்வாயிஹிம் பி ஹைரி இல்மின் இன்ன ரப்பக ஹுவ அலமு பில் முஹ்ததீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவின் பெயர் கூறி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை, அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? ஒரு அசைவ உணவு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி முறையாக சரியாக அறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் மூமின்களுக்கு அறிவுரை சொல்லி, கேள்வியாக அறிவுரை சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அன்றி சாப்பிடுவதற்கு உங்களுக்கு விளக்கப்பட்டது எது என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான இந்த அல் குர்ஆனில விவரித்து கூறியிருக்கிறான். ஆனால் பெரும்பான்மையான மக்கள்
எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், பெரும்பான்மையான மக்கள் அறியாமையின் காரணமாக தங்களுடைய மன இச்சைகளின் பிரகாரம் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள். வரம்பு மீறி செல்பவர்களை, வரம்பு மீறி செல்பவர்களை இறைவன் நன்கு அறிகிறான் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்த வசனத்துல மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அறிவுரை என்ன? வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினஹு இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம யுஜ்ஸௌன பிமா கானூ யக்தரிஃபூன். அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, வெளிப்படையான பாவத்தையும் ரகசியமான அந்தரங்கமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் சம்பாதித்ததற்கு நிச்சயமாக கூலி கொடுக்கப்படுவார்கள். அப்ப மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? எந்தெந்த பாவங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தடுத்த, அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த தீய செயல்களில் எந்தெந்த செயல்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ, அது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, ரகசியமானதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு தடுத்த பாவ செயல்களை, அது அந்தரங்கமானதாக இருந்தாலும் வெளிப்படையானதாக இருந்தாலும், அதை விட்டு நீங்கள் முழுமையாக விலகிவிடுங்கள். எவர் பாவத்தை செய்கிறாரோ அதற்கு அவர் நிச்சயமாக கூலி கொடுக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாத ஒரு பொருளை ஒருவன் கவனம் இல்லாமல், அதாவது தெரியாம ஹலால்னு நினைச்சு ஒருத்தன் சாப்பிட்டா அவன் மேல குற்றம் இல்லை. தெரியாம ஒருத்தன் சாப்பிட்டா அவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இது ஹராமான உணவு என்று நன்றாக தெரிகிறது. தெரிந்தும் ஒருவன் மூமினாக இருந்து, முஸ்லிமாக இருந்து, இது ஹராமாக்கப்பட்ட பொருள் என்று தெரிந்திருந்தும் ஒருவன் அதை சாப்பிடுவானேயானால் அவனை சாப்பிட வைக்கக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்றான், வலா தஅகுலு மிம்மா லம் யுذكر اسم الله عليه وانه لفسق وان الشياطين لا يوحون الى اوليائهم ليجادلكم وان اطعتموهم انكم لمشركون. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எதன் மீது அல்லாஹுவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படவில்லையோ, எந்த பொருள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படவில்லையோ அதை நிச்சயமாக நீங்கள் சாப்பிடாதீர்கள். அதை சாப்பிடாதீர்கள், நிச்சயமாக அது பாவமாகும். ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை, ஷைத்தான்களுடைய நண்பர்கள் யார்? முஷ்ரிக்காக இருக்கக்கூடியவர்கள், காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்கள், மானக்கேடான பாவ செயல்களை செய்து வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒவ்வொரு முஷ்ரிக்கும், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு காஃபிரும் யாருடைய கூட்டாளி, யாருடைய நண்பன் என்று சொன்னால் ஷைத்தானுடைய நண்பன். அப்ப ஹராமாக்கப்பட்ட பாவத்தை செய்கிற, வழிகேட்டில் இருக்கிற, குஃபூர்ல இருக்கிற, ஷிர்க்ல இருக்கிற ஒவ்வொரு குற்றவாளியும் யாருக்கு நண்பனாக இருக்கிறான்? ஷைத்தானுக்கு நண்பனாக இருக்கிறான். அந்த ஷைத்தானுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றித்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் முஷ்ரிக்குகளாகி விடுவீர்கள். ஒரு முஷ்ரிக்கான மனிதனின் பேச்சை கேட்டு, ஒரு காஃபிரான மனிதனின் பேச்சை கேட்டு நாம இஸ்லாமிய மரபை விட்டுவிட்டால், இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை விட்டுவிட்டால், இஸ்லாம் என்ற அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான மகத்தான சத்தியத்தை விட்டுவிட்டால், ஒரு முஷ்ரிக்குடைய பேச்சை கேட்டு, காஃபிருடைய பேச்சை கேட்டு அவன் நமக்கு நெருங்கிய நண்பனா இருந்தாலும்
அல்லது மார்க்கத்துக்கு வந்தவர்கள் அவர்களுடைய இரத்த பந்த உறவுகளா இருந்தாலும் ஹராமாக்கப்பட்ட செயலை ஒரு முஷ்ரிக் சொன்னா, காஃபிர் சொன்னா அவன் நமக்கு முக்கியமானவன், நமக்கு முக்கியமான உறவு என்பதை கவனத்தில் வைத்து நாம செய்வோமேயானால், முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு நாம கட்டுப்படுவோமேயானால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு பாதிப்பு என்ன என்று சொன்னால் நாமளும் அவர்களை மாறி முஷ்ரிக்குகளா மாறிடுவோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. அதனாலதான் கட்டுப்படுவது வழிபடுவது என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மட்டுமே வழிபட வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் எதற்கும் நாம வழிபடக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கட்டுப்பட்டவன், கீழ்ப்படிந்தவன். யாருக்கு கீழ்ப்படிந்தவன்? முஷ்ரிக்குக்கோ காஃபிருக்கோ எந்த ஒரு மனுஷனுக்கோ கட்டுப்பட்டவன் இல்ல, அவனை படைச்ச அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறானே அவன்தான் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர், அவனுடைய வழிகாட்டி, அவனுடைய தலைவராக அல்லாஹ் அனுப்பி இருக்கிற, அல்லாஹ் இறுதியாக தேர்ந்தெடுத்து நுபுவத்தை வழங்கி இருக்கிற இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கீழ்ப்படிந்து வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள். அப்ப ஒரு முஸ்லிம் கட்டுப்பட்டவன் யாருக்கு? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ கட்சிக்கோ கட்டுப்படுகிறேன் என்ற பெயரில் மார்க்கத்தை விட்டுவிட்டால் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். நமக்கு இயக்கம் முக்கியமல்ல, கட்சி முக்கியமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவனுடைய சட்டம் தான் முக்கியம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் அவனுடைய மார்க்கமும் அவனுடைய சட்டத்தையும் நாம எந்த இடத்தில் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்தில் எதையும் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே தான் எல்லாமே. அல்லாஹ், அவனுடைய மார்க்கம், அவனுடைய நபி, அவனுடைய மார்க்க சட்டங்கள், அவனுடைய கொள்கை அக்கைதா, இதுதான் ஒரு மூமினுக்கு முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவன் குடும்பம், அவன் இருக்கிற கட்சி, அவன் இருக்கிற இயக்கம், அவன் சார்ந்திருக்கிற குழு எல்லாமே அதுக்கு கீழே தான். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வழி முக்கியம் இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் முக்கியம் இல்லை, என் கட்சி என் இயக்கம் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவன் வழிகேட்டிலே இருக்கிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் இவங்க தான் நமக்கு முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் முதன்மையானதாக இருக்க வேண்டும், நம்ம உயிருக்கு மேலாக இருக்க வேண்டும். அதுக்கு கீழே தான் நம்ம உயிர், நம்ம குடும்பம், நம்ம சார்ந்திருக்கிற எல்லாமே அதுக்கு கீழே. அப்படி வைத்து பார்க்கக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். எனக்கு என் கொள்கை எதுவா இருக்கோ அதுதான் முக்கியம், இஸ்லாமிய கொள்கை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறானே, அப்படி நினைக்கிற எல்லாருமே வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் நமக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் இந்த வசனத்துல மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் அதாவது சைத்தானுடைய நண்பர்களான அந்த முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் நீங்களும் அவர்களை போன்று முஷ்ரிக்குகளாகவே மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் மூமின்களை எச்சரிக்கிறான். இந்த எச்சரிக்கை யாருக்கு? நபியின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு, நமக்கு. நம்ம ஈமானும் சஹாபாக்கள் ஈமானும் ஒன்னா. சஹாபாக்கள் ஈமான்ல எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், தக்வாவுல எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், அப்ப அந்த ஈமானும் இறையச்சமும் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது. சஹாபாக்கள் ஈமான், அவர்கள்ட்ட இருந்த தக்வா, அவர்கள்ட்ட இருந்த இபாதத், அவர்கள்ட்ட இருந்த இஹ்லாஸ். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஈமான், நம்மள்ட்ட இருக்கிற தக்வா, நம்மள்ட்ட இருக்கிற இபாதத், நம்மள்ட்ட இருக்கிற இஹ்லாஸான எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசம் என்னன்னு சொன்னா மலைக்கும் கடுகுக்கும் உள்ள வித்தியாசம். சஹாபாக்கள் மலையளவு ஈமான் உறுதி உள்ளவர்கள், தக்வா உறுதி உள்ளவர்கள், இபாதத்து உறுதி உள்ளவர்கள், இஹ்லாஸானவர்கள். நம்முடைய ஈமானெல்லாம் அவங்க ஈமானோடு ஒப்பிட்டு பார்த்தா நாம கடுகளவு இருப்போம், சஹாபாக்கள் மலையளவு இருப்பாங்க. அப்ப மலையளவு இருக்கிற சஹாபாக்களே அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டா முஷ்ரிக்கா மாறிடுவீங்க. நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்ம அதை விட ஈமான்ல பலவீனமா இருக்கும், தக்வாவுல பலவீனமா இருக்கும், இபாதத்துலையும் இஹ்லாஸ்லையும் பலவீனமா இருக்கும். நம்ம ஈஸியா வழிகட்டு போயிடுவோம்ங்கிறதான் இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஹராமான உணவை சாப்பிடுகிறானோ அவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
ஒரு மூமினுடைய துஆ ஒருபோதும் மறுக்கப்படாது. ஒரு மூமினுடைய பிரார்த்தனை எந்த சந்தர்ப்பத்திலும் மறுக்கப்படாது. ஒருவன் மூமினாக இருந்தும் ஒருவன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிமாக இருந்தும் அவனுடைய பிரார்த்தனை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவன் ஹராமான பொருளை உட்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று அர்த்தம். ஹராமான உணவை சாப்பிட்டா அவன் துஆவை, முஸ்லிமாவே இருந்தாலும் அவன் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஹராம்ல ரெண்டு வகை. ஒண்ணு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்திருக்கிற உணவு எல்லாமே ஹராம். ரெண்டாவது அல்லாஹ் எந்தெந்த செயல்களை, பாவ செயல்கள், தீய செயல்கள், மானக்கேடான செயல்கள் என்று தடுத்திருக்கிறானோ அதை தொழிலா செஞ்சு அதை வேலையா பார்த்து அதுல கிடைக்கக்கூடிய வருமானம். அப்ப ஹராமான பொருளை நேரடியா சாப்பிடுறது அல்லது ஹராமான வழியில சம்பாதிச்சு சாப்பிடுறது, ஹராமான வழியில சம்பாதிச்சு அதுல கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒருத்தன் சாப்பிட்டால் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபி அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறிவுறுத்தல்கள் அனைத்தையும் தெரிந்து அதற்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யாத மக்களாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எல்லா விஷயங்களிலும் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்து